இந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துட்டு, அதாவது ஒரு முக்கோணத்தின் மேல் பகுதியிலிருந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகள் வந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு, அந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னா அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியான படத்தை பார்த்தவுடன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, அந்த படத்தின் மேல் பகுதியிலிருந்து வரும் அந்த கோடு கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்க. சரியா? இந்த படத்தில் மேல் பகுதியிலிருந்து வரும் இந்த கோடு கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்க. 1 2 2 பார்ட்டாக பிரிக்குது. அப்போது 1லேருந்து 2 வரைக்கும் அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கோங்க. அப்படி கூட்ட என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அதாவது இந்த படத்தில் 3 முக்கோணங்கள் இருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. சரி, இப்போ அதே மாடலில் இருக்கிற இந்த கணக்குக்கும் அதே மாதிரி பதிலை கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேலிருந்து வர்ற இந்த கோடுகள் கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 4 பார்ட்டாக பிரிக்குது. அப்போ 1லேருந்து 4 வரைக்கும் நாம் கூட்டிக்கணும். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4, 1 2 கூட்ட 3, 3 3 கூட்ட 6, 6 4 கூட்ட 10. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. சரி, இப்போ இதே மாடலில் இடையில கோடு வந்துச்சுன்னா அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதே மாடல் கணக்கில் இடையில கோடு வந்துச்சுன்னா இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. இதுக்கும் நாம் ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தின் மேல் பகுதியிலிருந்து வரும் இந்த கோடுகள் கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 4 பார்ட்டாக பிரிக்குது. அப்போது 1லேருந்து 4 வரைக்கும் எடுத்து எழுதி கூட்டிக்கலாம். இது இப்படி எழுதி கூட்டணும்னு அவசியம் இல்லை, நேரடியாக கூட கூட்டிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதுறேன். கூட்ட என்ன வருது? 10 வருது. ஓகேவா? இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த கோட்டை கூட்டி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, இடையில வந்துக்கிற கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்த்து அதையும் இதே மாதிரி கூட்டிக்கோங்க. சரியா? இடையில வந்துக்கிற இந்த கோட்டை மேலிருந்து வர்ற இந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்போது 1லேருந்து 4 வரைக்கும் நாம் கூட்டிக்கணும். கூட்டம் என்ன வருது? 10 வருது. ஓகேவா? இடையில ஒரு கோடு தான் வரணும்னு இல்லை, இடையில எத்தனை கோடு வந்தாலும் நாம் இதே மாதிரி தான் பதிலாக கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது? 20 வருது. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. அப்போ இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்ன? 20. அதாவது இந்த படத்தில் 20 முக்கோணங்கள் இருக்கு. சரி, இப்போ அதே மாடலில் இருக்கிற இந்த கணக்குக்கும் இதே மாதிரி பதிலாக கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் கீழே இருக்கிற அந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 4 பார்ட்டாக பிரிக்குது. அப்போ 1லேருந்து 4 வரைக்கும் கூட்டிக்கலாம். கூட்டம் என்ன வருது? 10 வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இடையில இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4. இதுவும் அதே 4 பார்ட்டாக தான் பிரிச்சிருக்கு. ஓகேவா? அப்போது இதையும் கூட்டம் என்ன தான் வரும்? அதே 10 தான் வரும். சும்மா இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுகிறேன். அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4. அதே 4 தான். அப்போது அதே 10 தான் வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எழுதணும்னு அவசியம் இல்லை, நேரடியாகவே நாம் கூட்டிக்கலாம். அதுவும் சமமாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வருதோ அதையே நாம் எத்தனை கோடு வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த கோடு 1 2 3 4. அதே 4 தான். அப்போது இது எல்லாத்தையும் கூட்டம் என்ன வருது? 40 வருது. அவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. அப்போ இந்த படத்திற்கு உண்டான பதில் என்ன? 40. அதாவது இந்த படத்தில் 40 முக்கோணங்கள் இருக்குது.
இந்த கணக்கை பார்த்ததும் வேற கணக்குன்னு நினச்சிடாதீங்க, இதுவும் அதே மாடல் கணக்கு தான். கோடு தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த கோட்டை மேலேருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 பார்ட்டாக பிரிக்குது. சரியா? இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாமா? கூட்டம் எவ்வளோ வருது? 15 வருது. சரியா? 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15. அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 பார்ட்டாக பிரிக்குது. அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் கூட்டிக்கலாமா? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டம் எவ்வளோ வருது? 6 வருது. அதை இங்கே எழுதிக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாமா? 1 2 பார்ட்டாக பிரிக்குது. அப்போது 1 கூட்டல் 2 இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது? 3 வருது. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டம் என்ன வருமோ அதுதான் நமக்கு தேவையான பதில், அதாவது இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 24 முக்கோணங்கள் இருக்குது. இங்கே மழை வருது, அதனால தான் இந்த மாதிரி சவுண்டு. சரி, இப்போது அதே மாடலில் இன்னொரு கணக்கு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மேலிருந்து வர்ற இந்த கோடுகள் கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்த்து அதை தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாம். 1 2 3 4 5 6 6 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் நாம் கூட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டம் என்ன வருது? 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 15 6 21. அதுக்கு அடுத்தது மேலிருந்து வர்ற இந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்த்து அதை தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாம். 1 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அப்போது 1 கூட்டல் 2 எவ்வளோ வருது? 3 வருது. அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலிருந்து வர்ற கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 அதே 2 தான். அப்போ பதிலும் அதே 3 தான் வரும். இப்போ 21 3 3 தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாமா? கூட்டம் என்ன வருது? 27 வருது. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இதுவரைக்கும் நாம் கோடு மேலிருந்து ஆரம்பித்தா அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது அதே கோடுகள் முக்கோணத்தின் ஏதாவது 2 கோணங்களில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அந்த கோடுகள் எந்தெந்த கோணத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்தில் அந்த கோடுகள் எந்தெந்த கோணத்திலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இந்த கோணத்தில் ஆரம்பிக்குது, இந்த கோணத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது இந்த கோணத்திலேருந்து ஆரம்பிக்கிற கோடுகள் இந்த பக்கமாக இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு அதுக்கடுத்து பாருங்கள். சரியா? இந்த கோணத்திலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 பார்ட்டாக பிரிக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த பக்கமாக இருக்கிற, அதாவது இந்த கோணத்திலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு அதுக்கடுத்து பாருங்கள். 1 2 3 பார்ட்டாக பிரிக்குது. இந்த பக்கமும் 3 இந்த பக்கமும் 3 இந்த மாதிரி சமமாக 3 3ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 3 அப்படியே க்யூப் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி க்யூப் பண்ண என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில். இப்போது இந்த கணக்குக்கும் இதே மாதிரி பதிலை கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? கோடுகள் எந்தெந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடு இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அதுக்கடுத்து இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடு இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 ரெண்டுமே சமம். இந்த மாதிரி ரெண்டுமே சமமாக வந்துச்சுன்னா எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கோ அந்த பார்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க. எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கு? 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அதை எழுதிக்கோங்க. இப்போ இதை க்யூப் பண்ணால் நமக்கு தேவையான பதில்
2 கியூபோட மதிப்பு என்ன வருது? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 4 4 8, 8 தான் இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 8 முக்கோணங்கள் இருக்கு. இப்போ அதே கோடு முக்கோணத்தின் 3 கோணங்கள்ல இருந்தும் வந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த முக்கோணத்தின் ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த பக்கத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த பக்கத்தை இந்த கோடு எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்குன்னு அதுக்கடுத்து பாருங்க. 1 2 2 பார்ட்டா பிரிச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 2 அப்படியே கொண்டு வந்து கியூப் பண்ணி எழுதிக்கோங்க. கியூப் பண்ணால் என்ன வருது? 8 வருது. 2 3 முறை பெருக்க என்ன வருது? 8 வருது. இப்போ இந்த 8 அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் பண்ணால் என்ன வருது? 16 வருது. அவ்வளோதாங்க ஆன்சர். இந்த படத்தில் 16 முக்கோணங்கள் இருக்கு. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. சரி, இப்போ உங்களுக்காக நான் ஒரு கணக்கு தரேன். அதுக்கான பதில் என்ன வரும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த எல்லா கணக்குகளுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருந்தா இந்த 2 கணக்குக்கும் என்ன பதில் வரும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ சரியா புரியாதவங்க மட்டும் இந்த கணக்குக்கான பதிலை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. இந்த படத்துல கோடு எந்தெந்த கோணத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இந்த கோணத்துல இருந்து ஆரம்பிக்குது, இந்த கோணத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த கோணத்துல இருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் எந்த கோட்டை பார்ட்டா பிரிச்சிருக்குன்னு பாருங்க. இந்த கோட்டை தானே பார்ட்டா பிரிச்சிருக்கு. அப்போ இந்த கோணத்துல இருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்குன்னு அதுக்கு அடுத்து பாருங்க. 1 2 3 4 4 பார்ட்டா பிரிச்சிருக்கு. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த கோணத்துல இருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் எந்த கோட்டை பார்ட்டா பிரிச்சிருக்கு? இந்த கோட்டை தானே. அப்போ இந்த கோடு எத்தனை பார்ட்டா பிரிஞ்சிருக்குன்னு அதுக்கு அடுத்து பாருங்க. 1 2 3 4 4 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. இந்த பக்கமும் 4 பார்ட்டு, இந்த பக்கமும் 4 பார்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி சமமாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த 4 அப்படியே எடுத்து வந்து கியூப் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி கியூப் பண்ணால் என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 64 முக்கோணங்கள் இருக்கு. 4 3 முறை பெருக்க என்ன வருது? 64 வருது. இந்த மாதிரியான கோடு மேலே இருந்து ஆரம்பித்து கீழே இருக்கிற கோட்டை பிரித்தா அதுக்கான பதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் அதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது என்ன விஷயம்னா, இந்த மாதிரியான கோடு மேலே இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, முக்கோணத்தின் 3 கோணங்களில் எங்கே வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே கூட ஆரம்பிக்கலாம் அல்லது இங்கே கூட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எங்கே ஆரம்பித்தாலும் அதே மெத்தடு தான். ஓகேவா? உதாரணத்துக்கு இந்த கணக்கு பாருங்கள். கோடு எங்கே ஆரம்பிச்சிருக்கு? இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? எந்த கோணத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு? இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இந்த கோணத்துலேருந்து ஆரம்பித்த அந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு தான் நாம் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கண்டுபிடிக்கணும். சரியா? பாடத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம்.